சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. ஒரு ஃபோக்கஸ் உடைய ராசி, ஒரு குறிக்கோள் உடைய ராசி. அப்படி ஒரு தன்மை உடைய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த தனுசு ராசி. 3 நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3மே இந்த தனுசு ராசியுடைய அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருக்கிறாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுறவங்க, ஆன்மீக தோரணம் உடையவங்க, சாமியை வச்சு சாப்பிட்றவங்க, சாமியோடைய ஞானம் கிடைக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, காவல்துறையில பிரகாசிக்கக்கூடியவங்க, அரசியல்ல பிரகாசிக்கக்கூடியவங்க. இந்த 3மே குருவுடைய வீடு தான். ஆனா சனி பெயர்ச்சியும் உங்க ராசியில தான், அதாவது மீன ராசியில தான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உச்ச நிலையில கொடுக்க போகுது. அரசியல்ல நீங்க பிரவேசிக்கலாம், கலைத்துறையில பிரவேசிக்கலாம், ஆன்மீகத்திலையும் பிரவேசிக்கலாம். அப்படி ஒரு நேரங்காலங்கள் பரிபூர்ணமான சக்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், இதுதான் இடைஞ்சூருங்கக்கூடிய பல சிக்கல்களையும், பல சட்ட சிக்கல்களையும், பல லீகல் ஒபீனியன்களில் பல லீகல் பிரச்சனைகளையும் நீங்கள் ஆள்பட்டிருப்பீங்க, நடந்திருக்கும். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலையில் ஒரு இடையூறு வரும். ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க, அந்த கம்பெனியில் வீணான அவப்பேர் வரும். இப்படி அவப்பேரையும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவி கூட ஒட்டுணர்ந்து போயிருக்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு 60% பிரிஞ்சு தான் இருப்பீங்க. அப்படி பிரிஞ்சிருந்தவங்க இனிமேல் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் 2025 சனி பயிற்சி. தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத மன சஞ்சலப்பு, தேவையில்லாத மனக்கசப்பில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு தான் இன்னைக்கு வீணாக போயிருக்கும். நம்பி ஏமாறக்கூடியவங்க நீங்கள். பல ஆன்மீக சொற்பொழிவார்கள்கிட்ட நீங்கள் ஏமாறக்கூடியவங்க நீங்கள். கோயிலில் பூசாரிங்கிட்ட எல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடியவங்க நீங்கள். ஸ்பிரிச்சுவல்ஸில் நீங்கள் ஈஸியாக ஆள்பட்டு ஏமாந்துருக்கக்கூடியவங்க நீங்கள். இனிமே தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஆணை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது, பெண்ணாக பிறந்திருந்தா தான் கஷ்டம். கணவனோட அதிகமாக நீங்கள் தான் சம்பளம் வாங்குவீங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியே உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு. தனுசு ராசியில் நிறைய காவல்துறைகள் இருக்கலாம். தனுசு ராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறனால அரசியல்வாதிகள் நிறையா இருக்கலாம். சுக்கிர பகவான் நல்லா பிரவேசிக்கிறதுனால கலைத்துறையில் பெரிய ஆளாக இருக்கலாம். என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் 30-35 வயசுக்கு உடையக்கூடிய பெண்களோ ஆண்களோ கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு குறை வராது. முதிர்ந்த முத்தின ஸ்டேஜில் ஒரு 30-35 வயசுக்கு மேலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது. இது விதி. அந்த விதியை மதியால வென்று தாம் வீட்டுக்காரர் கணவனோட அனுசரித்து போயிருந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் நல்லா வந்திருப்பீங்க. ஆனால் ஆக விடாது. அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் சொந்த பந்தத்தோடைய சூனியத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நிலையான புத்தி இருக்காது, புத்தியை கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த தன்மையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போயிருக்கும். நல்ல உச்ச நிலை இருந்தால் கூட அடிப்படையில் வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இருக்கும். பல கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த தனுசு ராசி. ஆனால் சனி பகவான் பெயர்ச்சி நல்லா இருக்கு, நல்ல நேரம் வரப்போகுது, சூப்பராக வாழ போறீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க, கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வாசகமே இருக்கு. மனைவி அதிகம் சம்பளம் வாங்குறாளா, சரி அப்படின்னு கேட்டுக்குங்க. கணவன் அதிகம் சம்பளம் வாங்குறாங்களா, சரின்னு கேட்டுக்குங்க. அதை சர்ச் பண்ணாதீங்க. அவங்கள இந்த காசை என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தப்பான தொடர்பை நீங்களாம் ஏற்படுத்திக்காதீங்க. தப்பான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய மாமியார் ஆவாது, பெண்ணுக்கு மாமனார் ஆவாது, புருஷனும் ஆவாது. இந்த 3 பேருமே தனுசு ராசியோடைய பெண்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க, அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனே தாம் புருஷனே நம்மளுக்கு கூட இல்லையே, தாய் தகப்பன் பேச்சை கேட்குறானே அப்படி சொல்லக்கூடிய டிப்ரெஷனில் நீங்கள் விலகித்தான் இருப்பீங்க.
விட்டு பிடிங்க. உண்மையா நல்லா இருப்பீங்க. பட்ட துன்பம் எல்லாம் போதும், பட்ட நஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு இருக்கு. தனுசு ராசி அற்புதமான ராசி. நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நேரம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்திடுங்க. அன்பா பண்பா அனுசரணையோட வாழுங்க. வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போவீங்க. உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. பல சக்திகள், பல ஸ்டார்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க நிரபராதின்னு சொல்லி உங்களுடைய தன்மை கேஸு முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கேஸ் இருந்திருந்தா, கொலை களவு பண்ணி ஜெயிலில் இருந்தால் கூட நீங்கள் நிரபராதி ஆகிடுவீங்க. இனிமே திருந்திடுவீங்க. அந்த திருந்துற தன்மையை திருத்தி கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டார். கஷ்டம் கொடுத்துட்டாரு, நஷ்டம் கொடுத்துட்டாரு, கடன் சொல்லக்கூடிய நோயை கொடுத்துட்டாரு, சொத்து பத்து விற்காதனால உள்ள பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. இனிமே நல்லா இருக்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. தான் கணவன், தான் மனைவி, தான் மக்கள், தன்னுடைய சொந்த பந்தத்து மேல தெளிவா இருங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களை வழிபடுங்க. இருந்தாலும் சனி பகவானையும் வழிபடுங்க. இது சனி பெயர்ச்சி. சென்னையில் இருக்கிறவங்க பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய, பொலிச்சூரில் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு போங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சனி பகவான் திருநள்ளாறு போய் வழிபட்டு வாங்க. சூப்பராக வாழ போறீங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். நல்லா இருப்பீங்க. துன்பம் எல்லாமே போச்சு. இனி இன்பமா வரக்கூடிய நேரம். பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த படிப்பா போகும். பிள்ளைங்க நல்ல படிப்பு, நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி கொடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்டதை சொல்லி கொடுங்க. அப்படி ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன்மை உண்டு. நேரங்காலம் கூடி வருது. இப்பயே தெளிவு பண்ணிக்கிங்க. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. பட்ட துன்பமெல்லாம் போச்சு. இனிமே நல்ல நேரத்தை நீங்களாக தான் இது பண்ணிக்கணும். தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்காதீங்க. கருத்துள்ள பிள்ளைங்களை கண்காணிப்பா வடிங்க. கண்ணியத்தோட வாழ வைங்க. வீடு வாங்க போறீங்க, தோட்டம் வாங்க போறீங்க, நிலம், சொத்து பத்து, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு. காலதாமதமா திருமணம் நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மன வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது. மகேஸ்வரனை போல வாழ போறீங்க. அந்த நேரம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்லா இருக்கு நேரம். நேரங்காலத்தை பயன்படுத்திக்கிங்க. தான் சொந்த பந்தத்தை வீட்டுக்கு வரவைங்க. ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. வர வச்சு யாருடைய பலமாவது குரு பகவானுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல நேரம் வருது. நீங்கள் தான் தெளிவு பண்ணிக்கணும். ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இருக்குது. அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. தான் சொந்த பந்தம், தான் சொத்து பத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. இனிமேட்டு விரயம் பண்ணதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. இனிமே விரயம் பண்ண மாட்டீங்க. இருக்கிற சொத்தை வச்சு திருப்தியாக வாழ போறீங்க. சொந்தம் பந்தத்தோட கூடி அகமகிழ்ந்து வாழுங்க. நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருது தனுசு ராசிக்கு. புத்தியை மட்டும் கடன் கொடுத்துடாதீங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கும். அடிபணிஞ்சு போங்க. அன்பா பண்பா போனீங்கன்னால் தனுசு ராசி மாதிரியான ஒரு யோகமான ராசி யாருமே இல்லை. ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானோட தான் இணைவு. புதையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பூர்வீக வீடு இருக்கும், அங்கே நோன்னா கூட புதையல் கிடைக்கும். லாட்ரி உங்களுக்கு ₹1,00,000 கோடி ரூபாய் அடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கும். ஹவுசிங் லோன் கிடைக்கும், மார்கேஜ் லோன் கிடைக்கும், கார் லோன் கிடைக்கும். இப்படியாம்பட்ட தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. நல்லா வரக்கூடிய நேரம். குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம.